ரமேஷ், நீங்க இணைப்பில இருங்கள். இது குறித்து பேசுவதற்காக குழந்தைகள் நல ஆர்வலர் திரு வித்யாசாகர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ வண்டலூர் அருகே குழந்தைகள் காப்பகத்துல 18 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருக்கு. அது குறித்த புகார் வெளியே வந்திருக்கு. பொதுவாகவே பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. பொதுவா ஒரு தனியார் காப்பகத்துல பெண் பிள்ளைகள் தங்க வைக்கப்படுறாங்க, அங்க வளர்க்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கான தேவையான பாதுகாப்பு வசதிகள்லாம் சில விஷயங்கள் செய்திருக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் சார்? இது மாசம் அந்த சிடபிள்யூசில இருந்து ரெவ்யூ மீட்டிங் போடணும். அங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்கணும். பிரைவேட் ஹோம்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சிடபிள்யூசிக்கு எல்லாம் பவர் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. மாசம் போயிருக்கணும். அங்க போய் எல்லாம் ஒழுங்கா இருக்கா என்னன்னு பார்த்துருக்கணும். இவ்வளோ பேரை ஒருத்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கான்னா அதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிடபிள்யூசி தான் இருக்கு. முதல்ல சிடபிள்யூசிக்கு அது இந்த விஷயங்கள்லாம் ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன அது ஒண்ணுமே இல்லாம இவங்க இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நிறைய ஹோம்ஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆகுது. அந்த ரிப்போர்ட் ஆன உடனே தான் நம்ம பாக்குறோம். ரிப்போர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்ல பிற சாதாரண நேரங்கள்லயோ அதுக்கு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் யாருமே யோசிக்கிறது. தட் இஸ் தி ப்ராப்ளம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அதற்கு முன்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த 18 சிறுமிகளுக்குமே முதற்கட்டமா உங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? கவுன்சிலிங் நம்ம நாட்டுல இந்த செக்ஷுவலி அபியூஸ் சில்ட்ரனுக்கு போதுமான அளவு ரீகோபரேஷனுக்கு ஒன்றும் இதுவே கிடையாது இது வரைக்கும். அதுக்கு யாரும் ட்ரெயினும் பண்றது இல்லை, சைக்காட்ரிஸ்டோ இல்ல சைக்காலஜிஸ்டோ. அதை முதல்ல ஒரு ஹியூமன் பவர் டெவலப் பண்ணணும் முதல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது, உடனடியாக அவங்களுக்கு இது கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு எந்த விதமான சென்டரோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து ஸ்பெஷலா கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மறுபடியும் நார்மல் வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு ஆட்களோ அமைப்போ எதுவுமே கிடையாது. இதுல இருக்கிறவங்க கிடைக்கிறவங்க கொடுக்குறாங்க கவுன்சிலிங். அது என்ன பிரயோஜனம் இருக்குன்னு ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் பார்த்தா பெரிய பயன் இருக்கிறதா தெரியல. அப்புறம் இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ்ல ஃபாலோ அப்போ ரொம்ப கம்மியா தான் இருக்கு. முதல்ல சிடபிள்யூசிக்கு போறாங்க, அப்புறம் ஹோமுக்கு அனுப்புறாங்க, ரிசப்ஷன் ஹோமுக்கு அனுப்புறாங்க, திருப்பி அங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான். அவங்க என்ன ஆனாங்க, அவங்க படிக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது மனநிலை பாதிப்பு இருக்கா, அவங்கள தான் பண்ணணுமா, ஒண்ணுமே பண்றதுக்கு எந்த விதமான அமைப்பும் கிடையாது. அதை முதல்ல ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு மாவட்டத்துலயும் ஒரு சென்டர் இந்த மாதிரி இவங்களுக்கு கவுன்சிலிங்க்கு இவங்க மறுபடியும் நார்மல் லைஃப் வரதுக்கான அவங்களுக்கு உதவி பண்றதுக்கான மையங்கள் ஏற்படுத்தணும். அது இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். இருக்கிறவங்கள வச்சு அதுக்குன்னு தனியா ஸ்டாஃபே கிடையாது. ஏதோ கவுன்சிலர் இந்த ஹோம்ஸ்ல எல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் வச்சிருக்காங்க. பட் அவங்க இதுல ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. அதை முதல்ல மாற்றணும். மாற்றி இந்த அமைப்புகள் கொண்டு இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இது புதுசு இல்லை. எப்ப பாரு பிரைவேட் ஹோம்ல இந்த மாதிரி குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறதுங்கிறது நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. பீகார்ல கூட பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நிரந்தரமா இதுக்கு என்ன தீர்வுங்கிட்ட பத்தி யோசிக்கணும். அதை யோசிக்கிறது இல்லை. உடனடியாக அவங்க அரெஸ்ட் பண்றவங்க அரெஸ்ட் பண்ணணும். அது பண்றது கரெக்டு தான். அது பண்ணினா மட்டும் போறாது. இந்த குழந்தைங்களுக்கு மறுவாழ்வுக்கு, குழந்தைகள் மறுபடியும் நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கு, பள்ளிக்கூடம் போறதுக்கு என்ன வழி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும், அந்த குழந்தைகளை எப்படி மாற்ற முடியுங்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸ் தேவை கவர்மெண்ட். அது ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அவற்றை தடுப்பதற்கான வழிவகை செய்ய வேண்டும். குறிப்பாக பாதிக்கப்படும் குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் என்பது முறையாக ஏற்படுத்தப்பட வேண்டும். நிரந்தர தீர்வு கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு வித்யாசாகர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர் ரமேஷ், உங்களுக்கும் நன்றி.